வணக்கம். நம்ம இந்த ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயத்துல, குடும்பத்தில சண்டை பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் போயிட்டுருக்கு. அப்படின்றதுல ஏன் அப்படின்றத விளக்கத்த நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தில ஒரு மீன லக்னம் அப்படின்ற விஷயம் இருக்கு. ராசி சிம்ம ராசி. அப்ப சிம்ம ராசியிலேயே உங்களுக்கு ராகு அப்படின்றது உட்காந்துருக்காங்க. 7ஆம் இடத்துல கேது. அப்ப ராசியிலயும் 7ஆம் இடத்துலயும் ராகு, கேது சம்மந்தப்படும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சிம்ம ராசிக்கு ராகு, கேது அவற்ற விஷயங்கள் தோஷங்களாக சில பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள உங்களுக்கு குடுப்பாங்க. ஒரு மீன லக்னத்துக்கு லக்னத்திலேயே உங்களுக்கு குரு பகவான் அங்க இருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா, இப்போ லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக சூரியன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல அப்படின்ற விஷயத்துல ஒரு மெர்க்குரியோட, மார்ஸோட இருக்காரு. இப்போ சுக்கிர பகவான் பாருங்க, சனி பகவானோட நீச சனி பகவானோட இணைந்து மேஷத்துல இருக்காரு. அப்ப களத்திர அதிபதியான உங்களுக்கு சுக்கிர பகவான் சனி பகவானோட இணைஞ்சிட்டாரு. அப்படின்றப்ப ஒரு தன்னுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்ற விஷயங்கள்ல பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒரு ராசி ராசி களத்திர ஸ்தானம் அப்படின்னு சம்மந்தப்பட்டதில் ராகு கேது அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு சம்மந்தப்படுது. அப்படின்றதுலேயும் நடக்கிற தசை பற்றி பாருங்கள். உங்களுக்கு 6ஆம் அதிபதியோட தசை, ராசிக்கு 8ஆம் அதிபதியோட புத்தி. ஆக 6, 8. அப்போ அந்த 6, 8 அப்படின்ற விஷயங்கள் சம்மந்தப்படும்போது குடும்பத்தில் ஃபேமிலி சண்டை பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பாக வரும். இதுபோல் பல ஜாதக அமைப்பை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த இந்த குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை சண்டை அப்படின்ற விஷயங்கள் வருது. ஏன் வருது அப்படின்றதுக்கான ஒரு ஜாதக அமைப்பு தசாபுத்தி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயங்களையும் பார்த்தோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக அமைப்புக்கு இப்போது கோல்சாரத்தில் ஒரு மீனத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் போயிட்டுருக்காங்க. ஆக உங்களுக்கு ஜாதக அமைப்புலேயும் ராசி 7ஆம் இடத்துல ராகு கேது இப்போ கோல்சாரத்தில் போயிட்டுருக்கும்போது உங்களோட லக்னத்தில் ராகு அப்படின்ற விஷயங்கள் 7ஆம் இடத்துல கேது அப்படின்ற விஷயங்கள் போகுது. ஆக நடக்கக்கூடிய தசாபுத்தியும் பார்த்திங்கன்னா ஒரு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோட ஒரு தசை, ராசிக்கு 8ஆம் அதிபதியோட ஒரு புத்தி. ஆக 6, 8 அப்படி சஷ்டாங்கம் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது குடும்பத்தில் சண்டை பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் வரும். இந்த ஜாதக அமைப்பு பார்த்தோன்னே தெரியுது. இதுபோல் பல ஜாதக அமைப்பை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.